வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்பிள் புட்டிங் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 ஸ்லேஸ் ரொட்டி எடுத்திருக்கேன். கார்டனியா ரொட்டி நான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ண போகிறோம். பிளெண்டர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொட்டியெல்லாம் பிச்சு போட்டாச்சு. இப்போ நான் தண்ணி பால், இங்கே பாருங்கள், இது தண்ணி பால். இது ஒரு கப்பு ஆட் பண்ணுறேன். அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு, அதே கப்பில் நான் 1 கப்பு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீனி நீங்கள் குறைச்சிக்கணும், நீங்கள் 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 முட்டை. ஓகே, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ பிளெண்டர் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், பிளெண்டர் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை இப்போ ஆன் பண்ணக்கூடாது. அடுப்பை ஆன் பண்ணாமல் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது டவுன் பண்டானோட தண்ணி, அதை அரைச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப்பு. இந்த கப்பில் தான் நான் அளந்த எல்லாத்தையும். அப்புறம் அதே கப்பில் 2 கப்பு தண்ணி, நார்மலான வாட்டர் தான், 2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு மெதுவாக லைட்டாக கொஞ்சம் நேரம் சூடு ஏறட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகா பாருங்கள், இது ஆகா பவுடரு. நான் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 பொங்குசு நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அனல் ரொம்ப வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும். நம்ம மெதுவாக கிண்டிக்கிட்டே வருவோம். பாருங்கள், கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள். நல்லா திக்காகட்டும். அங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு திக்காக. இந்த டைமில் நம்ம கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நான் 2 கலராக பிரிக்க போகிறேன். பாருங்கள், இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒயிட்டும் க்ரீனும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒயிட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம லேயர்லாம் செய்ய போகிறனால நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது நடுவில் க்ரீன் கலர். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒயிட் கலர் நடுவில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோமாக்கா அது அப்படியே சைட்டுக்கு அப்படியே போகும். பாருங்கள், இந்த மாதிரி. ஓகே, இது பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன். அவங்க கப்பில் வச்சு சாப்பிட்ருவாங்க. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைனா வெளியே கூட வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற வச்சோமா அது அப்படி கிராஸ் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம வெளியாக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், வெளியாக்கியாச்சு. சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ கட் பண்ணலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நம்மளோட மார்பிள் புட்டிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.